வெல்கம் டு மாசாமி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கடலைப்பருப்பை இப்படி பதமாக போட்டுக்கலாம். இந்த தூளுப்பு நல்ல சூடு ஏறிட்டு நம்ம டைரெக்டாக வறுத்தோம்னா கடலை குழந்த கொண்ட கடலை எதுவாக இருந்தாலும் பொரி தீச்சிடுவோம். இது வந்து நல்ல ஈவனாக சூடு கொடுத்து நல்ல ப்ரௌன் கலரில் வறுக்க வாய்ப்பு இருக்குது. உப்பு நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து கடலை பருப்பை போட்டுக்கலாம். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் உப்பெல்லாம் கீழே கொட்டிடும். இந்த மாதிரி கரண்டியில் எடுங்க. நல்லா வெடிச்சிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வறுக்கக்குள்ளே நிச்சயமாக தீஞ்சு போயிடும். ஒரு ஈவனாக வராது. அதுக்காக வேண்டி தான் இந்த உப்பு போட்டு வறுக்கிறது. இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கடலை பருப்பை எல்லாம் வறுத்து பாட்டில் நல்லா சுத்தம் பண்ணி பாட்டில் வச்சுட்டோம்னா புளி சாதம் கிளறப்போம், எந்த வெரைட்டி சாதம் செய்யக்குள்ள தேவைப்படும். அப்புறம் பொரியலுக்கு, சுரக்காய் பொரியலுக்கு நுணுக்கி போடலாம். அவரைக்காய் பொரியலுக்கு, இந்த மாதிரி பொரியல்கள்லாம் நான் இந்த கடலை அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் பொரியல் அந்த நுணுக்கி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஈவனாக எல்லாமே ஈவனாகவே வந்திருக்கு. இப்போ வந்து 1-2 இருக்குது. அதை நம்ம உட்காந்து சுத்தம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோக்காக வேண்டி இதை இது பண்ணுறேன். இப்படி போல் கையால் தேய்ச்சாவே போதும். இந்த காலத்தில் அரிசிலாம் இந்த அளவு தான் வண்டி அளக்க கொடுப்பாங்க. இதுக்கு பேர் படி. இதில் வந்து நம்ம இதை இது பண்ணக்குள்ள ஒரு பருப்பு கூட நொறுங்கல பாருங்கள். சாஃப்டாக எல்லாமே 2-2ஆகவே உடைஞ்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்களும் பயனடைஞ்சு இது வந்து நல்ல ஏர் டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பொரியல் செய்கிறப்பெல்லாம் உதவும். புளி சாதம், தேங்காய் சாதம், எந்த சாதம் உப்புமா கலர்னாலும் எல்லாத்துக்கும் பல மல்டி இதாக நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த பருப்பு இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. முந்திரி பருப்புக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. அதனால் என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க.